சிங்கப்பூரோட டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏஞ்சி வாடான்னு சொல்றேன், வரவே மாட்டேன். நடக்கணும் நடக்கணும் நடக்கணும். எனக்கு தெரியாம உனக்கு எப்போ பசங்க வந்துச்சு? இங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே டோரா பூஜில வர மேப் மாதிரி ஆயிட்டேன். தயவுசெய்து கொஞ்சம் வராது. எஸ், இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிடவே இல்லை, அதனால சாப்பிட போறோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. பசிக்குதுல கொன்றுவேன். நாங்க எங்க போறோம், மெரினா மெட்ரோல ஏறிட்டு இந்த மெரினா பே அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போறோம். சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் எங்க ஸோ அதுதான் இப்போ அங்கே தான் போகிறோம். இதுக்கப்புறம் எத்தனை நாள் ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லைக் பண்ணி பாருங்க. 5 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். 5 நாள் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ 5 நாளில் எங்கெங்கே போக முடியுமோ ஸோ எல்லா இடத்துக்கும் போவோம். ஏங்க இந்த பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ரோடு சரி, மக்கள் சரி, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பயங்கரம். நீங்களும் எச்ச துப்பக்கூடாது, எச்ச துப்புனா ஏதோ ஃபைன்லாம் சொல்கிறாங்க. நம்மளால் சரி பார்த்தீங்கன்னா திடீர்னு துப்புலாம் போகிறான். அதுக்கப்புறம் சொல்கிறேன் அவருக்கு அள்ளு விடுது, என்னன்னா எச்ச துப்புறதுக்குலாம் ஃபைனான்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்காங்க. இங்கே பாருங்க ஸ்கூல் சூப்பராக இருக்குது பாருங்க. ஒரு ஸ்கூலு, அது ஒரு ஸ்கூலு, அந்த எல்லோ கலராக இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. நானே எஸ்எல்எக்ஸ் போட்டுப்பேன். வாழ்த்துக்க வாழ்த்துக்க. நான் மணி இதை தேவையில்லாது. லுக் மாம், ஐ எம் ஈட்டிங் வெஜ்ஜிஸ். யாரா இவர்கள்? நாங்களே டிசைன் இருக்கிறோம். சரி பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா பண்ணி பண்ணுறேன். சரி காட்டுறேன். சரி ஹாய் சொல். சரி உம்மளை சோக்கு கேக்குதா கோபு? ஏஞ்சி வாடான்னு சொல்றேன், வரவே மாட்டேன். மச்சி இவன்டா எவன்டா? அண்ணனுக்கு போட்டோ எடுத்து கொடுத்தேன். ஒரு நாங்க நின்றாரு. இந்த மாதிரி போட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தேங்க. அண்ணல பிடிஎஃப் ஒன்று அனுப்பிச்சு விடுறேன். இந்த ஊர்ல பிடிஎஃப், நம்ம ஊர்ல தான் டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக பிடிஎஃப் இல்லை போலீஸராக போகிறேன். அதான் நான் உனக்கு ரெசிபி பண்ண அனுப்புறேன், பிடிஎஃப் அனுப்புறேன். இவ்வளோ பேசுமே வரலாம்ல, டைம் இல்லை. அது இவங்களாம் ஜாலியா இங்க உட்காந்து தான் சிரிக்கிறேன். ஏன் சேர மாட்டோம்? ஏன் இறங்கணும் மனசு இல்லையா? மனசே வரல. அடுத்த டியூஷன் அடுத்த நாள் இருக்கும். கூட்டமான ட்ரெயினில் போனீங்களா? நிறைய மக்களை பார்க்க முடியும். நிறைய மக்களை பார்த்தா தான் நிறைய மக்கள்கிட்ட பேசணும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. இது எதுக்கு கட்டிட்டு பாருங்க, காப்பு போட்டுனுக்குறேங்க. இது எதுக்குங்க கேட்டா கப்பல்ஸ் போலாங்க. இது பேசுனா பிடிக்காது. அதனால போட்டுனுக்குறேன். என்ன பண்ணுது? இன்னும் 2 வார்த்தை பேசணும்னா நானே புடிங்கி போடுவேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அதனால பேச மாட்டேன். இங்க ஏர்போர்ட் தாங்க சூப்பர். இமிகிரேஷனுக்கு ஒரே ஒரு பாஸ்போர்ட்டை தூக்கிட்டு போய் இப்படி வச்சா அவ்வளவுதான், இமிகிரேஷனே முடிஞ்சிருச்சு. இங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே என்ன இது பாலிப்ப பயஸ்? மனசாட்சி நான் பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பக்கத்துல ஒரே மாதிரி இங்க இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் கியூட்டா இருக்காங்க. ஒரு பிக்கிங் காணா? நீங்க பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, எதுவும் சொல்ல மாட்டேன். அழகா ரசிக்கலாம், அது தப்பு இல்லை. இங்க இருக்கா பாருங்க, டேஞ்சர் புல்லோ. இங்கெல்லாம் யார் சூப்பர் ஸ்டாரா இருப்பாங்க? எனக்கு தெரியாது. இங்கெல்லாம் யார் சூப்பர் ஸ்டார்? சினிமா இருப்பாரு. சண்டை போடணும். அவர் இந்த ஊரா? அப்ப இங்க யாரு ஹீரோ? எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக நாங்கள் நடப்போம், நிறைய நடப்போம்னு நினைக்கிறேன். பைக்கு அந்த வலிக்குது. ஏன் சார் ரெண்டல் பைக்கு அந்த மாதிரி எதாவது இருந்தால் புத எங்கே லைசன்ஸ் சொல்லுங்களா? வேணா அது வந்து நடத்த இதில் நீ தமிழ் ஃபுல்லாக இருக்குது, எல்லாத்தையும் கரெக்டாக பேசுவார். ஆட்டோ டாப் பண்ண வெறும் $1.57 தான் இருக்குது. அது நம்மளால போக முடியாது. இங்கே வைக்கிறேன் சும்மா வெச்சு பார்த்தேன் गाइस, எனக்கு தெரியும். ஒண்ணுமே இது பாருங்க, ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, ஆனா தெரிஞ்ச மாதிரி கட்டிப்பாங்க. நான் தான் இது அந்த மாதிரி இது இல்ல எல்லாம் பசங்க தான். என் பசங்க தான் வாங்கி விட்டேன். எனக்கு தெரியாம உனக்கு எப்போ பசங்க வந்துச்சு? இல்ல சென்னையிலே வரணுங்க. நான் தான் வித்து விட்டேன் 3-10 இவங்க கொஞ்சம் பார்த்து அடுத்த எக்ஸ்போ தான் எங்கேயோ போறாங்கன்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டு பார்ப்போம். பாய். ஏங்க ஒவ்வொரு பில்டிங் பாருங்க எவ்வளோ சரியான ஹைட்டாக இருக்குது. இந்த மாதிரிலாம் எதுவும் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு பெருமை இருக்குது. ஏன்னா நான் வச்சுருக்கிற பேங்க் பார்த்தீங்கன்னா அவர் தான்.
பெரிய விஷயம். எனக்கு உரிமை இருக்குடா. நான் வச்சுக்கோ. எல்லாருமே பார்த்தோன்னா கிரவுண்ட்ல தான் வாக்கிங் போவாங்க. இவங்க எல்லாம் மால் வெளியே வாக்கிங் பண்ணுவாங்க. வாக்கிங் இல்ல, ஜாக்கிங். அதான் எதா இருந்தாலும் சரி. ஃபிட்னஸா வச்சுப்பாங்க உடம்பு. ஏன் ஃபிட்னஸை வச்சுக்கிட்டோயா மாலுக்கு வெளியே வேஸ்ட் தெரியாது. இந்த ஸ்போர்ட்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது. திங்குறது பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அந்த ஷோரூம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மிதக்கிற ஷோரூம், அதெல்லாம் இங்கே தான் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். தெரியுதா உங்களுக்கு? எதிர்க்க ஒன்று இருக்குது பாருங்க, அதுதான் அந்த ஆப்பிள் ஷோரூம். ஒரு மாதிரி பயத்தில் இருந்தோம் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு எப்படி போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பட் ஆனால் அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தைரியமாக நீங்கள் சிங்கப்பூர் வரலாம். ஆனால் சாப்பாடு ரூமும் எக்கச்சக்க எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது மட்டும் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி யாராவது இங்கே இருக்காங்க, அவங்க கூட ரூம் உங்களுக்கு ஸ்டே கிடைக்குதுன்னா கும்பிடு போட்டு கிளம்பி வந்துருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய நான் வீடியோவில் வரமாட்டேன், ஏன்னா நான் தான் இங்கே இந்த டோரா புஜ்ஜில் வர மேப்பு மாதிரி ஆகிட்டேன். நினச்சிருந்தேன்னா எப்பயோ நான் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்துருக்கலாம் என்ன ரியாஸ், எப்பயோ நாங்கள் வந்திருக்கலாம். ஆனால் வெயிட் பண்ணி முதல் ட்ரிப்பு எங்கள் அம்மாவுக்கு வந்து சிங்கப்பூர் போகணுன்னு ஆசை. அதனால சரி ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் நம்ம குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து போகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. பிரவீன் மட்டும் இதில் வர முடியல, அதனால ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் பிரவீன் இல்லையன்ட்டு. ஆமாம், ஆனால் அடுத்த ட்ரிப்லேருந்து கண்டிப்பாக விட மாட்டோம், தூக்கின்னு வந்துடுவோம் அவனை. நம்ம டீம் எல்லாருமே தூக்கின்னு வந்துடுவோம். ஆசை எனக்கு எல்லாரையும் கூட்டின்னு வரணுன்ட்டு. ஆனால் அந்த அளவுக்கு நான் இன்னும் போகல. சீக்கிரம் போனோன்னா எல்லாரையும் கூட்டின்னு வரணும், மொத்த டீமையும் நான் கூட்டின்னு வரணும். எனக்கு அதான் ஆசை, கூட்டின்னு வருவேன். ஸோ அதனால் ரொம்ப நேரம் பேசிட்டேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. யூனிவர்சல் ஸ்டுடியோ போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு காத்துக்கிட்டு இருக்கேன் யூனிவர்சல் ஸ்டுடியோ. பார்த்து ஒரு மாதிரி விஜய் நிறைய பேர் போட்டுருக்காங்க. அதை பார்த்து போய் சிங்கப்பூர் வரணும் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு சிங்கப்பூருக்கு எப்படி வரணும், எப்படி டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கல. சித்தண்ணா போட்ட அந்த சிங்கப்பூர் வீடியோ, அப்புறம் டிரான்ஸ்பிட் ப்ரோ அவர் போட்ட சிங்கப்பூர் வீடியோ, இவங்க வீடியோவில் இருக்கிற அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ பார்க்குறது, இங்கே இருக்க இடத்த பார்க்குறது, அதை மட்டும் தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதனால ஷோ ஸ்டார்ட் பண்ணணும்னா நான் உங்களுக்கு பேட்டதே ஒரு vlog போடுவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் பேசிக்கிறேன். அவ்வளோ நேரம் பேசிக்கிறேன். அவங்களாம் என்ன பாதி பேர் எச்சு வீட்டுக்கு போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா இப்போ மணி என்னன்னா 7:30 ஆகுது. ஆனா எவ்வளவு வெளிச்சமா இருக்கு பாருங்க. இதே நம்ம ஊர்ல என்னத்துக்கு ஃபுல்லா இருட்டாயிட்டு இருக்கும். எனக்கு என்னன்னே புரியவே இல்லை எதுவுமே. அப்புறம் வந்து இங்க ஏதோ ஒரு அது பேர் ஏதோ லைட் ஷோவா என்னன்னு தெரியல, இங்க ஏதோ நடக்க போகுது போல. அது கதையை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். 7 o'clock ஷோ. பேசுவான் பேசினா கூட பேசினே இருப்பான். எதிர்பார்த்த மாதிரி ஃபாரின் மாதிரி தான். நான் தாய்லாந்து மாதிரி நினைச்சு வெறுப்பாக வந்தேன். அங்கே பார்த்தா தாய்லாந்து இந்த மாதிரி இருக்காது, எல்லாம் ஓட்டி விடாது. இவரை பயந்து பின்னாடியே பாரு, நம்மளுக்கு பின்னாடி அவங்க பாரு வியூவா சரி ஆகுதுங்க. நீ ஏதோ டே ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு நினைச்சேன். இங்க வந்து நான் ஒரு மாதிரி லைட்டா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அந்த ஸ்டார்டிங் அந்த டப்பாவுக்குள்ளே போயிட்டு நினைச்ச வாழ்க்கை. சூப்பர், மஸ்ட் விசிட்டு, ஃப்ரீ தான். ஸோ பேலாம் கிடையாது, எல்லாரும் ஜாலியாக வந்து விசிட் பண்ணலாம். கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு இந்த ஷோ நடக்குது. கரெக்டாக ரைட்டு 8 to 8 நினைக்கிறேன். 30 மினிட்ஸ் போச்சா, 30 நிமிஷம் ஷோ, ஃப்ரீ, ஜாலியாக பார்க்கலாம். எப்படி சொல்றது, டிசைட் வந்து போகவே மாட்டீங்க. அங்கே இருக்குது திங்கத்துக்கே போல. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? சவுடு அங்கே இருக்குது. அதுதான் அங்கே இருக்குது. நான் எங்கே பாரு, கையை பாரு. எனக்கு உனக்கு அப்படி இருக்கு, நீ குள்ள மாதிரி தான். நான் என்ன பண்ணுறது, ஃபாரினர்ஸாக இருக்காங்க. எங்க ஃபேமிலிஸ் தான் ஃபுல்லா இருக்கு. என்ன பண்றது? ஏய் கொஞ்சம் நேரம் குப்தடி பக்கத்தில் இந்த ஸ்கூல் தானே யூ சிபிஎஸ்சி ரிட்டர்ன் இது. நான் வந்துடுறேன். இது பார்த்தீங்கன்னா கார்டன் டே பை டேக்கு போகிறோம். அங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, போய் பார்க்க தான் போகிறோம். மட்டும் இந்த இடத்துல வாட்ச் பண்ணா இருந்தாச்சுங்க 350 ரூபான்னு போட்டுருப்போம் டிக்கெட்டு. நான் பார்த்தா டோக்கன் போட்டுருப்பாங்க.
ரூபான்னு போட்டா கூட ஒரு நாள்ல இங்க ஒரு 1.5 லட்சம் எடுத்துடலாம். எல்லாத்துக்குமே காசு. என்ட்ரி காசு, டிக்கெட் காசு இடையில. மேடம் என்ன பசங்க நடுவுல இந்த இது பாக்க விட்டுற மாட்டாங்க. வந்து கேட்டு மோனி வந்து ஜோசியம் பாக்குறீங்களா? ஜோசியம் கை ஜோசியம் இவன் சுண்டல் நான் வந்து சம்சேங் எல்லாம் விற்பேன். அப்புறமா சென்னையில் ஒரு பில்டிங் கட்ட வேண்டியதுதான். தாய்லாந்து போயிருந்தல, அங்க இதே மாதிரி சைனீஸ் வந்தாங்க வந்து என் கூட டான்ஸ் ஆடினாங்க. நான் ஆடித்ததை பார்த்து சரி நம்ம இன்னைக்கு போறோம் பேசுறோம் அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. நான் இல்லைன்னு எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா? தாய்லாந்து அங்க பேசி டான்ஸ் ஆடினேன் நான். பப்பு அபச்சாரம், நான் இங்கெல்லாம் போக மாட்டேன். பசங்க வந்தா இங்க தான் பண்ண வேடிக்கை பார்த்து தான் இருந்துப்பானு. 5 பைசா கூட இருக்கு. இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? ஷோ போட்டுட்டாங்கப்பா. இங்க ஒரு லைட் ஷோ, மரத்துல இருக்க மாதிரி ஒரு லைட் ஷோ. அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். நம்ம இது கோயம்பேடு இல்ல வடபழனி இல்ல வில்லிவாக்கம்னா சந்தில பூந்து போயிடலாம். நம்ம கரெக்டா இப்ப பார்த்தனா யூ ஆர் ஹியர். எங்க இருக்கோம்? யூ ஆர் ஹியர். இருக்கோம். நம்ம எங்க போகணும்னா ரயில்வே ஸ்டேஷன் போகணும். எம்ஆர்டி இருக்கு. இப்படியே போலாம். நம்ம எங்க இருக்கோம்? இல்ல இப்படியும் போலாம். ஸ்ட்ரைட்டா போலாம். இப்படி போலாம். ஸ்ட்ரைட் இல்ல இப்படி போலாம். நடந்து போலாம். ஜோக் இல்லையா? சிங்கப்பூர் வந்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஜிம்மில் போயிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃபிட்டா வச்சுட்டு வாங்க. முக்கியமா ஸ்குவாட் கிளாஸ் போடுங்க, லெக்லாம் நல்லா பவர் ஆகுங்க. நான் வந்து பைக்ல இருந்து வீட்டுல இருந்து கடை கூட நடந்து போக மாட்டேன். இவ்வளவு தூரம் நடக்கும். எங்க அம்மாவே நடக்கிறாங்க. உனக்குன்னா அதான் எனக்கு தெரியல, என்னால முடியல. வயசானவங்களாம் வந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் வராது. வயசானவங்க வந்தா கைஸ் வண்டி இருக்கு, நீங்க வாங்க கைஸ். எங்க வண்டி இருக்கீங்களா? எங்க அது இருக்குன்னா கொஞ்சம் இடத்துல நீங்க நடந்து தான் ஆகணும், மேலே ஏறி தான் ஆகணும். ஸோ வந்து நடக்கணும். எங்க சுத்தலாம் இந்த ராட்டம் தானே கண்டுக்கு வந்து நிக்குது கடைசியில. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. வா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வாங்க, கமான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் முடியும். நீங்க மென்டலா பாத்துட்டு இப்படியே போயிருக்கலாமே. எதுக்கு மலைலாம் ஏறி நின்றீங்க? கைடு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டீங்க. கைடு முடியலனா அவ்வளவுதான். நிலவே பாத்தீங்களா? ஷூ மேடம் ஷூ போட்டு ஸ்டைலா வந்தாங்க. நான் பேச்ச கேட்டு ஷூ போட்டா கம்ஃபர்ட்டபிளா இருக்கும்டி. நான் நடக்க முடியலையே ஷூ போட்டு, வெறும் கால தான் நடந்துக்கிறேன் ஃபுல்லா. அப்புறம் நீ சொன்ன ஸ்லிப்பர் கொத்தர் வாங்கி போடுவேன். மோனே நீ உட்கார்ந்தா ஃபைன் போட்டுருவாங்க. எந்திரி. பரவாயில்ல, கட்டிக்கோங்க. எனக்கு என்னால முடியல. விட்டு எங்கே அப்படியே படுத்து காற்று வந்தா எங்கே. ஓ குரலி வித்தையா? அவ்வளோதாங்க, சிங்கப்பூரோட டே 1 முடிய போகுது. இதுக்கப்புறம் எங்கேயும் போக போகிறதில்ல. இங்கேருந்து மெட்ரோ ஏறுறோம். மெட்ரோ ஏறி ரூமுக்கு போகிறோம், பார்த்து தூங்குறோம். டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நைட் டைமில் விலங்குகளை பார்க்குறோம். இங்கேயே முடிய போகுது, டிக்கெட்டு காணும். நம்ம கேங் தாங்க சரியான சொதுப்புல. நாங்கள் தாய்லாந்து போகிறோம்டா, இதில் விட்டு போனங்கடா.